ஆனால் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்காவது பூதாகரமாக ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஜெயம் ரவி, அப்புறம் கெனிஷா, ஆர்த்தி ரவி இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு முரண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஜெயம் ரவி வந்து நேற்று ஒரு வீடியோ போடும் பொழுது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அதற்கு ஆர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க. கெனிஷாவும் வந்து ஒரு வீடியோ போட்டு ஜஸ்டிஃபை பண்ணி, நான் வந்து இனிமேல் ஜெயம் ரவி வேணாம், யாரும் வேணாண்டா, நான் வந்து கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு எமோஷனலான வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. அதில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நீங்கள் அதை பற்றி வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக அந்த இஷ்யூ பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம விஜித்தோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து என்னடா அது எதுவுமே வரலையே வீடியோஸே, எங்கே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நம்மளுடைய அடுத்த கட்டம் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆஃபீஸ் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளானு. அதுக்காக நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைப்போம், இன்னொன்று ஒன்று கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி, உங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றத நம்ம எழுதியிருந்தோம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அதை பைலட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கதை திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அது ஃபுல்லாக எழுதி டேரக்டர் வந்து ஒருத்தர் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ப்ரொடியூசரும் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அதனால் நான் வந்து விஜித் ரிவ்யூவை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவங்க ஆஃபீஸ் போட்டு தனியாக கொடுத்துட்டாங்க அந்த ப்ரொடியூசர். ஸோ அதுக்காக அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஃபுல்லாக எழுதி ஒரு ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் இப்போ நான் ரிவீல் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து அறிவிப்பு வந்தபடி உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு சூழ்நிலை. அதனால தான் என்னால் வீடியோ வந்து பண்ண முடியல. அப்பப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதில் எழுதி ஆரம்பிக்கிறதுனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, இதில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜே பண்ணிட்டீங்க, இந்த இஷ்யூ என்னாச்சு, இது வந்து பயங்கரமாக பூதாகரமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை வந்து பேசியிருந்தோம், ஓகேங்களா. அந்த டைம் வந்து இஷ்யூ ஆன பிறகு பேசிடலாம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி நம்ம கெனிஷாவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு பையன் இருக்கான், டைவர்ஸ் பண்ணாமல் அசால்ட்டாக வந்து கூட்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம எப்படி விஜய் த்ரிஷா அவர்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியே இதுவும் தவறு தான். கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து நார்மலாக போய் சும்மா ஒரே ட்ரெஸ் போட்டு சுற்றுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் ஒரு பொண்ணை நீங்கள் வந்து இது பண்ணிட்டு பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் ஜெயம் ரவி அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அவர் பேசின பேச்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீ இஸ் நேச்சுரலி அப்செட்டு. அதாவது அவர் வந்து யாரோ அப்செட் பண்ண சொல்லி கிடையாது, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லேயே வந்து படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க, பசங்களை கண்ணில் காட்டல. இந்த மாதிரி ஒரு ஆணாக இருந்து ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விலகின ஒரு விஷயம்தான். அப்புறம் இந்த ஹீலிங் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டு கெனிஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அதுக்கடுத்து இங்கே டைவர்ஸும் வந்து வாங்காமல் அங்கேயே வந்து போகிறதுனால தான் அவர் மேலே விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் ரவி அவர்கள் இவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு கோலையாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போது அதை மீடியாவில் அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவரே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கலாம், மீடியாக்குள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி அவர்களை குற்றம் சாட்டுவதாக இருக்கட்டும், அவங்க வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு அவங்களுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெனிஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜெயம் ரவி கிட்ட பழகுனது அப்படிங்கிறது நார்மல் தான், எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, நான் யாரையும் கெடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல, நான் இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டு ஓட போகிறேன், எனக்கு கமெண்ட்டை பார்த்து என்னால் முடியல, அவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் ஆர்த்தி, சிங்கம் தூங்கிட்டு இருக்கு, சிங்கத்தை எழுப்பி விட்டீங்க, நான் எப்போனாலும் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆர்த்தியோடைய மாமியார், அதாவது ஆர்த்தியோட அம்மா, ஜெயம் ரவியோட மாமியார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, ஜெயம் ரவி பண்ணுறத, ரவிமோகன் பண்ணுறத, அதனால் நாங்கள் வந்து சொல்லிட்டோன்னா அவ்வளோதான், அவங்கள முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த சைடில் இருந்து ஒரு பேச்சு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து கோர்ட்டில் இருக்குது. ஸோ கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். ஓவர் டார்ச்சர்னால ஜெயம் ரவி எங்கேயுமே போக முடியல, நடிக்க முடியல. அவர் கான்செப்ட் அவர் தெரியல உங்களுக்கு, அவர் எல்லாம் நடித்த படம்லாம் ஹிட்டு தான். அவர் என்னைக்கு வந்து அவருடைய பொண்டாட்டி மாமியான்னு சொல்லி நினச்சாரோ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தெரியுமா, ஒரு பையனாக இருந்தோன்னா அவனுடைய வேலை இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, அது எந்த வீடாக இருந்தாலும் சரி. ஸோ அவன் தனியாக நிற்கிறப்ப மாமியார் சைடு போயிட்டான் அப்படின்னா முடிஞ்சு ஜோலி.
ஏன்னா நம்ம சேரன் வந்து ஒரு படத்தை பார்த்துருக்கோம். வீட்டோட மாப்பிள்ளைய போவாப்புல அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் எப்பயுமே. அது ஜெயம் ரவி முடிவு பண்ணியிருக்கணும். உள்ளே போய் அப்புறம் குத்துதே, எனக்கு குடையுதே அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஓகே. அதனால் நான் வந்து இன்னொரு கெனிஷாவை நான் போய் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் தான். அதை நம்ம நார்மலைஸ் பண்ணல. பட் ஒரு பையனுக்கு நடக்கக்கூடிய வேதனைகள் அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. அது இந்த 3 எழுத்து குஷ்பு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. குஷ்புவை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, குஷ்பு வந்து த்ரிஷா கிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஓகேங்களா. இங்கே ஆர்த்திக்கு இவங்க சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அது எனக்கு புரியல எப்படின்ட்டு. அதாவது சங்கீதாவுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நிற்கணும், த்ரிஷாவுக்கு நிற்கிறீங்க. அங்கே கெனிஷா சப்போர்ட்டாக நிற்கணும், நீங்கள் வந்து இங்கே ஆர்த்திக்கு நிற்கிறீங்க. இதுலேயே ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கு. எனக்கு புரியல இந்த சைடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ குஷ்பு இந்த இடத்துல பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே எதுக்கு வந்து அவங்களே கழுவி ஊற்றுறாங்க கீழே கமெண்ட்டில், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. இதில் ஒரு திருநங்கை வேறு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசி நானும் வந்து ஃபாலோவர் ஏற்றுறேன்னு சொல்லி சொன்னோடனே அந்த மாதிரி போய் அங்கே அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது அவங்களுடைய பர்சனல். நம்ம இதை வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க கரெக்டு, இவங்க தப்புன்னு சொல்லி நம்ம பேச முடியாது. ஆனால் ஜெயம் ரவி பேசுகிறத வச்சு பார்க்க முடியுது. அவர் நடிச்சிட்டாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது தோணலை. ஏன்னா அவருடைய வேதனையை பதிவிடுறாரு. ஆனால் அவர் கெனிஷாவை நார்மலைஸ் பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப் நார்மலைஸ் பண்ணுறது நான் வந்து அங்கே ஒத்துக்க மாட்டேன். பசங்களை விட்டுக்கூடனா பசங்களை பார்க்க உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. நோட் பண்ணிங்களா? ஸோ இது ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கொடுமை தான். இது எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால இது வந்து பேசப்படுது. இல்லாட்டி நம்மளை மாதிரி ஆட்கள்னால் யார் பேசுவா? பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இந்த சைடு வந்து ஸ்டாண்ட் எடுத்து நான் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஆர்த்தியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவிஜ் மேலே எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ரவியோடைய ஒய்ஃபு அவங்க நிறைய பேர் கூட அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா வேற ஒரு பீதியை கிளப்புறாங்க. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா காரணம், கெனிஷா வந்து மிரட்டி அவங்க ஹேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேறு அங்கிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா இவங்களுடைய பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது. பட் இது ஏன் அவ்வளோ புதாகரமாக போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேவ்லென்த்தில் இருந்ததுனால தான். சரி, இதில் உன்னுடைய கருத்து என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் கிடையாது. எல்லாரும் வந்து உங்கள் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை போய் பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறதுனால இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அதான் தெரியும். இப்போதைக்கு பேசும்போது ஜெயம் ரவி பக்கம் வந்து நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த விஷயத்தில் ஆர்த்தி விஷயத்தில் ஓகேங்களா, அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்கிறாருல்ல. அதேமாதிரி ஆர்த்தியும் வந்து நான் சும்மா தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் வந்தேன்னா எல்லா ஆதாரத்தையும் வந்து எங்கள் பசங்களை காப்பாற்றுறதுக்கு பண்ணுவேன்றாங்க. அதனால் நம்ம 2-3 இஷ்யூ வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த இஷ்யூ தான் இன்னும் ஒரு 10-12 நாளைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எரிய போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரைக்கும்.